அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்று முதலமைச்சர் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் தீர்ப்பை வரவேற்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதனை தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செய்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டு இன்றைய தினம் தண்டனை விவரம் என்பது கொடுக்கப்பட்டது. குற்றவாளி ஞானசேகரன் மீது 11 பிரிவுகளில் குற்றச்சாட்டு நிரூபணமான நிலையில் அவருக்கு 30 ஆண்டுகள் தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தண்டனை குறைப்பின்றி ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த தீர்ப்பை வழங்கியிருந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கின் தீர்ப்பையும் தண்டனையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வரவேற்றிருக்கிறார். ரெமிஷன் உள்ளிட்ட சலுகையின்றி கடுங்காவல் தண்டனை விதித்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றம் குறிப்பிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் தீர்ப்பை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ரெமிஷன் உள்ளிட்ட சலுகையின்றி கடுங்காவல் தண்டனை விதித்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் என்றும் இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட முயன்ற சிலர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் தீர்ப்பு மற்றும் தண்டனை விவரம் இன்று வெளியான நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை வரவேற்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு பரபரப்பாக பேசப்பட்ட பாலியல் வன்கொடுமை விவகாரம், அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் 5 மாதத்தில் விசாரித்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை விவரங்களும் வெளியாய்ந்தது. குறிப்பாக அனைவரும் எதிர்பார்த்தபடி அவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்பு வாதத்தையும் விட்டு ஏக காலத்தில் 30 ஆண்டு காலம் அந்த ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தண்டனை விவரத்தை இன்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார். இந்த தண்டனை வாங்கி கொடுத்த இந்த விவகாரம் தொடர்பாக பல தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் என்பது பெறப்பட்டது. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் விரைவாக விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததும் நீதி விசாரணை நடத்தி முழுமையான தண்டனை வாங்கி கொடுத்ததுமான அந்த விவகாரத்தில் அதிகாரிகளுக்கும் அதே நேரத்தில் வழக்கறிஞர்களுக்கும் பாராட்டு என்பது குவிந்து வருகிறது. இந்நிலையில் தான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடும் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்று தெரிவித்திருக்கிறார். விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டிய வகையில் சென்னை மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத் தந்திருக்கிறோம் என்று தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டி இருக்கிறது என்றும் இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடியாகியிருக்கிறது என்று இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் விவகாரத்தில் 5 மாதத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மேற்கோள் காட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக முதல்வர் கருத்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாலியல் குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாது என அண்மையில் தாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப இவ்வழக்கில் ரிமிஷன் உள்ளிட்ட எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை நன்றி கூறி வரவேற்கிறேன் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் இந்த தண்டனை குறித்த விவரம் குறித்து ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக 12 பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவுகளும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற அரசின் வாதம் ஏற்று 30 ஆண்டு கால தண்டனை, அதுவும் ஏக காலத்தில் அனுமதிக்க வேண்டும், எந்த சலுகையும் இருக்கக்கூடாது என்று அந்த மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.